எல்லோருக்கும் வணக்கம். ரெகுலரா என்னோட வீடியோவை பார்க்குற உங்களுக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாம நீங்க கொடுக்குற கமெண்ட்ஸுக்கு என்னால சரியா ரிப்ளை பண்ண முடியல. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னாக்கா கடந்த ஒரு மாசமாவே என்னால ட்ரேடிங்ல சரியா டைமிங் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இந்த காரணத்துக்காக தான் பாத்தீங்கன்னாக்கா நான் எவ்வளவு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி அதாவது அனலைஸ் பண்ணி வச்சிருந்தாலும் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை மட்டும் நான் ஃபாலோ பண்ணி ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டைமிங் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ஒரு நாளைக்கு அப்படின்றதுனால தான் பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு சூழ்நிலையிலும் பாத்தீங்கன்னாக்கா இந்த ட்ரேடிங்கை என்னால ஃபாலோ பண்ணி கண்டினியூ பண்ண முடியுது. பெரும்பாலும் எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இன்ட்ராடேக்காக நம்ம எப்படி ஸ்டாக் செலக்ட் பண்றது, அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா நான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பொதுவா நம்ம ஒருத்தர்கிட்ட கால்ஸ் வாங்கி ட்ரேட் பண்றோம் அப்படின்னா மந்த்லி எவ்வளவு ப்ராஃபிட் வரும், இல்ல லாஸ்ட் இயர் ஃபுல்லா எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் கேட்போம். அதே நம்ம கிளாஸ் ஏதாச்சும் அட்டன் பண்ணி ஸ்ட்ராட்டஜியை கத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அந்த ஸ்ட்ராட்டஜில நேத்து என்ன ப்ராஃபிட் வந்திருக்கு, போன வாரம் எவ்வளவு, போன மாசம் எவ்வளவு, போன வருஷம் எவ்வளவு அப்படின்றத நம்ம சார்ட் பேஸ் பண்ணி அதில் அனலைஸ் பண்ணி எவ்வளவு ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஆனா என்னோட ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா நான் 10 மணிக்கு ஸ்டாக் செலக்ட் பண்றேன் அப்படின்னாக்கா 10:05 பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன மாதிரியான ஸ்டாக் நம்ம செலக்ட் பண்ணிருப்போம் அப்படின்றத நம்மளால எடுக்க முடியாது. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜில லாஸ்ட் மந்த் ஃபுல்லா எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு, இல்ல லாஸ்ட் இயர் ஃபுல்லா எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்றத நான் சொல்றதுதான் பாத்தீங்கன்னா நீங்க நம்ப முடியும், உங்களால அனலைஸ் பண்ணி பார்க்க முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த ஸ்ட்ராட்டஜில நான் ட்ரேடிங் பண்றத டெய்லி எவ்வளவு ப்ராஃபிட் லாஸ் வருது அப்படின்றத டைரக்டா நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா ஓகே இந்த ஸ்ட்ராட்டஜி மேல ஒரு நம்பிக்கை வரும். அந்த காரணத்துக்காக தான் பாத்தீங்கன்னாக்கா நான் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பிளைன் பண்ணாம என்னோட ட்ரேடிங் மட்டும் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல, இன்ட்ராடேக்காக நாம எப்படி ஸ்டாக் செலக்ட் பண்றது, அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா நான் செய்யக்கூடிய இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல வர மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்க. கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க டைரக்டாவும் அட்டன் பண்ணலாம், அப்படி இல்லைனாக்கா ஆன்லைன் மூலியமாவும் நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் ஃபீஸ்ன்றது பாத்தீங்கன்னாக்கா ஃப்ரீ கிளாஸஸ் தான். ஆனா ஒரு கண்டிஷன், அந்த கண்டிஷனை நீங்க மொபைல்ல கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இன்னையோட மார்க்கெட்ல என்னோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்திருக்கு அப்படின்றத பத்தி செக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் டோட்டலா பாத்தீங்கன்னா இன்ட்ராடேக்காக 8 ஸ்டாக் செலக்ட் பண்ணிருக்கேன். இன்ஃபி, HDFC, டெக் மகேந்திரா, ஆக்சிஸ் பேங்க், TCS, ஸ்ரீ சிமெண்ட், பஜ் ஃபினான்ஸ், விப்ரோ, இந்த 8 ஸ்டாக் தான். இந்த 8 ஸ்டாக்ல எத்தனை ஸ்டாக் நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, எத்தனை ஸ்டாக் ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். டோட்டலா இந்த 8 ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா 7 ஸ்டாக் நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இந்த 7 ஸ்டாக்ல 4 ஸ்டாக் வந்து லாஸ்ல புக் ஆயிருக்கு, 3 ஸ்டாக் வந்து ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. டோட்டல் MTM அப்படின்னு பார்க்கும்போது 869 ரூபாய், கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 1% லாஸ் ஆயிருக்கு. இவ்வளவு நாள் இந்த ஃபீல்டுல தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா எனக்கு யூஸ் ஆக போறது கிடையாது. எனக்கு யூஸ் ஆகாத பல விஷயங்கள் பாத்தீங்கன்னாக்கா மத்தவங்களுக்கு யூஸ் ஆகும். அந்த ஒரு காரணத்தினால தான் பாத்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுல தெளிவா இருக்கேன். ஒவ்வொரு நாளும் என்னோட வீடியோஸை ரெகுலரா பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாளையோட வீடியோல சந்திக்கலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நிப்டிலே ஆகட்டும், பேங்க் நிப்டிலே ஆகட்டும், இந்த டபுள் கலர் கேண்டில் இந்த மெத்தட் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு எதுவும் என்டர்பிரைஸ் கிடைக்கல. அதே போல பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங்காகவும் பாத்தீங்கன்னாக்கா எந்த ஸ்டாக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு என்டர்பிரைஸ் வரல. ஓகே, லெட்ஜரும் பாத்தீங்கன்னா நம்ம நாளைக்கு செக் பண்ணிக்கலாம். ஓகே, பாய்.